வாக்கு கொடுக்கிறார். உன் பாவங்களை நான் நினையாமல் இருப்பேன் என்றால், இன்றைக்கு மனிதர்கள் நாம் செய்கிற பாவங்களை தெரிந்துவிட்டால் அதை சொல்லி சொல்லி வேதனைப்படுத்துவார்கள், நம்மை நம்ப மாட்டார்கள். ஆனால் உண்மையாகவே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ எந்த பாவத்தில அடிமைத்தனத்தில நீ சிக்கி இருந்தாலும், ஒருவேளை குடிப்பழக்கத்தில் இருக்கலாம், விபச்சார பாவத்தில் இருக்கலாம், வேசித்தன பாவத்தில் இருக்கலாம், அல்லது ஆபாச படங்களை பார்த்து பார்த்து இருதயங்களும் கண்களும் கரைப்பட்டு போயிருக்கலாம். ஒரு குற்ற மனசாட்சியோடு இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்க பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனுஷகுமாரன் தான் இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் உங்க பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லும் பொழுது எல்லா காரியத்திலிருந்தும் அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். விடுவிப்பது மட்டுமல்ல,